இங்க இருக்கா? நான் வீட்ல போய் லாவிட்டு வரேன். ஏடி ஒத்தரோதா என்னைக்கு கூப்பிட்ட? என்ன வச்சியா? ஏடி எனக்கு வேலை இருக்காடி காட்டு பக்கம். நான் சொல்லிட்டு நான் வரேன். இல்லக்கே காட்டுல வேலையே இல்லக்கே. இந்த நேரத்துல என்ன வேலை கிடக்கு? கதை இருக்கிறதானே அது மிச்சிலே செஞ்சுறாங்க. முதல்ல ஆள் கிடைக்காம இருக்கும் சோள கதை இருக்கே. இப்ப எல்லாம் என்ன ஆள் கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் டிராக்டர். ஆமாடி என்ன பண்றது? இப்படியே போனா நம்ம நிலைமை என்னடி பண்ண? ஏடி இப்படியே போனா எப்படி நம்ம வாழ போறோம்? பூச்சிங்களா என்ன 1ஆம் தேதி சம்பளமா வாங்குறாவ? இல்லையேடி நம்ம எல்லாம் இப்படி கூலி வேலைக்கு போய் தாண்டி வாழணும். அதுவும் இப்படி போய் கேட்கடி என்னடி பண்ண? ஆமாக்கே எனக்கு ரொம்ப கவலையாத்தே இருக்கு. என்ன பண்றது? நீ நந்திச்சுக்கே நான் போறேன் வீட்டுக்கு. இப்படி எல்லாம் ஆகும் நம்ம அத்தான அந்த காலத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போடின்னு சொல்லிருக்காங்க. இப்ப எல்லாம் கேட்காம இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்பவே நம்ம பேச கேட்டு இருந்தேன்னா ஏதாச்சும் படிச்சு வேலைக்காச்சும் போயிருக்கேன். இப்ப என்ன எல்லாம் நினைச்சு என்ன ஆக போகுது? இது மாறாது. நம்ம போவோம், நம்ம போல பதையும் பார்க்கணும். பேட்டி கதையா எதுக்கு பேசணும்? இன்னைக்கு நம்ம புடிச்சேன் சீக்கிரம் வந்துட்டாவளே. அடுத்து அடுப்புல இறக்கி வச்சு வந்து கேட்போம். ஏன் இன்னைக்கு வெள்ளம் வந்தீங்களே? இன்னைக்கு வேமா வேலை முடிஞ்சிட்டோ? நான் எல்லாம் வேலை விட்டு வந்து உனக்கு பொறுக்காதோ? இப்படி தோட்டத்துல கேட்டி குடியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இல்லைங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்துட்டீங்களே அதுதான் கேக்குறேன். வேலை இது இல்லையோ திருப்பி வந்துட்டீங்களோன்னு நினைச்சிடி. ஆமாட்டி வேலை இல்லடி. அது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெள்ளம் வந்துட்டேன். என்ன சொல்றீரு? உங்களுக்கு வேலை இல்லையா? எனக்கு வேலை இல்ல. இப்படியே போனா வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? பிள்ளைங்க வந்த உடனே பண்ண வேணும்னு கேக்குங்களே. அதுக்கு என்ன பண்ண நானே? நான் என்னடி பண்ணேன்? வேலைக்கு போனேன், அவங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவேன் நானே? என்ன நான் ஒரு யோசனை சொல்றேன் கேப்பீங்களா? என்னடி சொல்ல கேட்டுட்டே ஆகணும் நானே. நீங்களே நான் சமைக்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்வீல. எதுக்கு சமைச்சாலும் நல்லா சமைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்வீல. நம்ம சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது? ஏங்க தெனிக்கும் யாரையாச்சும் நம்பி இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு தொழில பண்ணலாம் இல்ல? சொல்லிடி என்னடி பண்ணலாடி? தூத்தி வளைச்சு பேசாம நேரடியா சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க. குட்டியா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் மீட்டி. ஏங்க வீட்டு பக்கத்துல வச்சு லோன் வாங்குவோம் அந்த பேங்க்ல. என்னடி சொல்ற? உனக்கு மூலகையில இருக்குதா இல்லையா? இருக்கிறது ஒரு வீட்டு, அதையே லோன் வாங்கலாம் இருக்கேடி. இப்படியே நீ ஹோட்டல் ஆரம்பிச்சா கூட அமௌண்ட் காசு வந்துருமா? நம்ம லோன் கட்ட முடியுமாடி? அப்புறம் ஜப்தி பண்ணி வாங்கிட்டு வீட்டை. என்ன சொல்றீரு? அப்படிலாம் பண்ணுவாங்களா? என்னங்க என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு. சொல்றேன் கேக்குறீரா? சரிடி சொல்லி சொல்ல கேக்குறேன். என்கிட்ட கொஞ்சம் தங்கம் கிடக்கு. அதை வேணா ஆடு வைப்போமா? இல்ல வேணா பண்ணலாம் டி. நீ சொன்ன மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் இருக்காது. சும்மா முதல்ல ஒரு தள்ளு வண்டியை வச்சு சமைச்சு பார்ப்போம். நல்லா போனியாச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். உடனே பெரிய பறக்க ஆசைப்படக்கூடாது இல்ல? சரிங்க நீங்க சொன்னா சரியா தானே இருக்கும். நாளைக்கு நல்ல நேரமா பார்த்து ஒரு நல்ல வண்டியை வாங்கி வாங்க. இன்னைக்கு தங்கத்தை காத்து தாரேன். அப்புறம் போய் அடகு வச்சு பணத்தை வாங்கி வாங்க. சரியா? சரிடி இன்னைக்கு தேனி உருப்படியா ஒரு யோசனை சொல்லியிருக்க. ஏங்க அடகு வச்சு மிச்ச காசு பத்தலைன்னா சொல்லுங்க. நான் என் அண்ணன் தம்பிகிட்ட வாங்கிட்டு வாரேன். வேற சும்மா இருடி. அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்க அவசியம் என்னடி வந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டி. இருக்கிறத வச்சு சமாளிப்போம். பத்தாட்டி எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம். உங்க அண்ணன் உங்க கிட்ட எல்லாம் வேணாம்.